டிடிவி ஐயாவும் ஐயா எனக்கும் கவலையாத்தான் இருக்கு. சீமான் ஏன் இப்படி எல்லாரும் சிரிப்பா சிரிக்கிற மாதிரி பேசுறாருன்னு தெரியல. ஒருவேளை அவருடைய புகழ் வெளிச்சத்துக்கு பெரியார் தேவைப்படுதார் போலுக்கு, அதனால அவர் இப்படி வச்சு பேசுதாரோன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குன்னு அண்ணன் டவுட் படுதாரலாம். அவருடைய கடவுள் மறுப்பு கொள்கையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கூட, பிராமண எதிர்ப்பு கொள்கையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கூட பெரியாரை யாரும் ஏற்றுக்கொள்வார்கள். எப்படின்னா அவர் தமிழ்நாட்டிற்கு செய்த, மக்களுக்கு செய்த சீர்திருத்தம், குறிப்பாக பெண்ணடிமைக்கு எதிராக, தீண்டாமைக்கு எதிராக, சமூக நீதிக்காக, இன்னும் சொல்ல போயிட்டே போகலாம், பல மூல நம்பிக்கைகளுக்கு எதிராக அவர் எடுத்த போராட்டங்கள் அனைத்திலும் வெற்றி பெற்றனர். இன்றைக்கு தமிழ்நாடு மற்ற மாநிலங்களிலிருந்து வித்தியாசமாக ஒரு சிறந்த மாநிலமாக விளங்குவதற்கு பெரியாருடைய முயற்சியில் காரணம். அவர் தேர்தல் அரசியலெல்லாம் பங்கு பெறாமல் ஒரு சமூக மக்களின் பாதுகாப்புக்காகவும் வளர்ச்சிக்காகவும் போராடியவர். அவரை பற்றி சீமான் அவர்களுக்கு பேசுவதன் மூலம் அவர் தனது இருப்பை இன்றைக்கு அவர் காட்டிக்கொள்வதாகத்தான் நான் நினைக்கிறேன். அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அவருடைய செயல்பாடு.